ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில நேரத்தில் நீ அதிகமாகவே கஷ்டப்படுகிறாய். எல்லாவற்றையும் நான் அறிகிறேன். உன்னுடைய காலங்கள், உன்னுடைய நேரங்கள் அனைத்தையுமே நான் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அம்மா, உன்னுடைய நேரம் இப்பொழுது சரியில்லைதான். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள்தான். சொல்லப்போனால் இன்றிலிருந்து கூட உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை நீ அடைவாய். அதில் எந்த ஒரு சிறிய மாற்றமும் கிடையாது. உன்னுடைய வாழ்வில் நீ பார்த்த ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஒவ்வொரு வழிகளுக்கும் நான் இனிமே துணையாக இருப்பேன். ஏதாவது ஒரு வழிகள் உன்னுடைய மனதில் வந்துவிட்டது என்றால் எதையும் பற்றி யோசிக்காமல் உடனடியாக என்னிடம் வந்து சொல். இந்த விஷயங்கள் எனக்கு நடக்கிறது, என்னை காப்பாற்றுங்கள், என்னை வழிநடத்துங்கள் என்று சொல்லு. நிச்சயமாக நான் அந்த விஷயத்திலிருந்து உன்னை காப்பாற்றி மீட்டெடுப்பேன். நான் யாரையும் கஷ்டப்படுத்தி பார்ப்பவன் அல்ல, எல்லோரையும் வாழ வைத்து பார்ப்பவன் தான் இந்த சாய். ஆனாலும் என்ன, சிலர் புரிந்து கொள்வது கிடையாது என்னை. நீங்கள் என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறீர்கள், அப்படி கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று சொல்வார்களே தவிர நான் நல்லது செய்கிறேன் அதை பற்றி பேசுவது கிடையாது. பரவாயில்லை, ஒரு தாய் அவள் எவ்வளவுதான் செய்தாலும் குழந்தை அவளை நீ இது செய்யவில்லை அது செய்யவில்லை என்று சொன்னாள். அந்த தாய் என்ன, குழந்தைக்கு எதுவும் செய்யாமலா போகிறாள்? குழந்தைக்கு எல்லாவற்றையும் தானே செய்கிறாள். அதே போல இருக்கட்டுமே, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வதற்கு இருப்பேன். நீ என்னத்தான் பேசினாலும், என்னை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாமல் விட்டாலும், எல்லா இடத்திலும் உனக்கு நான் துணை இருப்பேன். பாடுபட்ட அனைத்து காலங்களும் போய் உனக்கான ஒரு இன்பமான காலம் உருவாகும் நேரம் வந்துவிட்டது. நிறைய பேர் துரோகம் செய்து விட்டார்கள். காலையில் எழுந்திருத்தால் முதலில் தோன்றுவது நம்மிடம் எவ்வளவு பணம் இருந்தது, அந்த பணம் முழுவதும் இப்பொழுது இருந்திருந்தால் எந்த அளவுக்கு நன்றாக இருந்திருக்கும் என்றுதான் உனக்கு முதலில் தோன்றுவதே. ஏனென்றால் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு விட்டாய். மற்றவர்களால் அனைத்து கஷ்டங்களும் உன்னுடைய மனதில் தோன்றுவது இதுதானே? நான் சொல்வது சரிதானே? நம் வாழ்க்கையில் எத்தனை பணங்கள் வைத்திருந்தோம், அத்தனை பணங்களும் நம்மோடு இருந்திருந்தால் இப்பொழுது எப்படி இருக்கும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? தங்கமான பிள்ளையே, அந்த பணத்தை விடு. உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான பணங்கள் வரும். அதுவும் இப்பொழுது இருப்பதை விட அதிகமான செல்வங்களை நீ அனுபவிப்பாய். தோற்றுப்போவது எவ்வளவு பெரிய வழியை தரும் என்பதை நான் அறிவேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கூட பிறந்தவர்களோ சரி, உன்னை பெற்றவர்களோ சரி, உன்னுடைய மனதில் இருப்பது அவர்களுக்கு தெரியாது. கூட இருப்பார்கள், என்னென்ன விஷயம் நடக்கிறது என்பது தெரிந்து கொள்வார்கள். ஆனால் உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை யாருமே அறிய முடியாது. 4 செவுத்துக்குள் ஒரு அறைக்குள் நீ உட்கார்ந்து கத்தி அழுதால் கூட யாருக்கும் கேட்காது. ஆனால் நீ அமைதியாக அழுதால் கூட இந்த சாய்க்கு கேட்கும். ஏனென்றால் உன் நிழலாகவும் உனக்கு மிக 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 அருகிலும் இந்த சாய் இருக்கிறேன். பல நாள் கனவு நடக்காத பொழுது மன வருத்தத்தை தான் ஏற்படுத்தும். ஆனால் இனிமேல் வரும் காலகட்டத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயமானது கூடிய விரைவாக உனக்கு நடக்கும். தேடி தேடி ஓடுகிறாய் அல்லவா? ஒவ்வொன்றிலும் இந்த விஷயம் வேண்டும், அந்த விஷயம் வேண்டும், இந்த விஷயத்தை செய்யுங்கள், அந்த விஷயத்தை செய்து கொடுங்கள் என்று தேடி தேடி ஓடி ஓடி எல்லா விஷயத்தையும் என்னிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டாய் அல்லவா? இனிமேல் வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளாகவே நடக்கும். துரோகத்திற்கு ஒரு பொழுதும் இடம் கிடையாது. துரோகிகள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் இனி வர மாட்டார்கள். மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை, மற்றவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று எந்த ஒரு விஷயத்தையும் நீ நினைக்க வேண்டாம். எல்லா விஷயத்திலும்
நான் துணையாக இருப்பேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாதுகாப்பையும் செல்வங்களையும் அள்ளி கொடுப்பேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லையே, செல்வம் இல்லையே, எனக்கான வருமானம் வேண்டுமே என்று நீ எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். உனக்கு தேவைப்படும் நேரத்தில் என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அனைத்து உதவிகளும் கட்டாயமாக கிடைக்கும். துரோகத்திற்கா இங்கு பஞ்சம்? எத்தனையோ துரோகத்தை தாண்டி வந்துவிட்டாய். இனிமேல் எந்த ஒரு துரோகத்தை கண்டும் அஞ்ச நீ தேவை இல்லையே. ஏனென்றால் அதிகமான துரோகத்தை தான் நீ பார்த்து விட்டாய்தானே. எதுவும் உனக்கு புதிதான ஒரு விஷயம் அல்ல. காலம் உனக்கு நிச்சயமாக நல்வழி நடத்தும். தோற்றுப்போய் எல்லா காலமும் நிற்பாய் என்று நினைக்காதே. தோற்றுப்போய் நிற்பதற்கு இனி எந்த அவசியமும் கிடையாது. எந்த ஒரு இடத்திலும் நான் அதற்கு விட்டும் கொடுக்க மாட்டேன். எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்வேன். துரோகிகள் நம்ப வைத்து என்னுடைய பிள்ளையை வாழ்க்கையையே கெடுத்து விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையில் முதலில் என்னுடைய பிள்ளைக்கு துரோகம் செய்தவர்களை தான் தண்டிப்பேன். அந்த அளவுக்கு மற்றவர்களின் மீது நான் கோபமாகத்தான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை இப்படி செய்து விட்டார்களே, என்னுடைய பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது, என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை இப்படி ஆக்கிவிட்டார்களே என்று. ஆனால் என்னுடைய பிள்ளையை கரை சேர்ப்பதும், என்னுடைய பிள்ளையை எல்லா நாளும் துணையாக பார்த்து கொள்வதும் வழி நடத்துவதும் இந்த சாயின் கையில் இருப்பதினால் எந்த ஒரு காரணம் கொண்டும் எதையும் கொண்டும் பயப்பட வேண்டாம். நிறைய நாள் தோற்று போய் நின்றாய். அனைத்திலும் யார் உனக்கு துணையாக நின்றது? இந்த சாய். இப்பொழுது போலல்ல, எப்பொழுதும் எல்லா நாளும் உன்னுடைய சாய் உனக்கு துணை இருப்பேன். காலம் என்றும் உன்னை கைவிடாது. எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த இன்பமான சூழ்நிலையை உனக்கு தந்து ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து நீ பெருமைப்படும் அளவு, இவ்வளவு கீழே இருந்தும் தானாகவே முயற்சி செய்து மேலே வந்துவிட்டோமே என்று நினைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான ஒரு சூழ்நிலையை உனக்கு கொடுப்பேன். சந்தோஷத்திற்காக காத்திரு. எல்லா விஷயத்திலேயும் பயந்து கொண்டு இருக்காதே. நன்மைகள் நடக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்து ஒவ்வொன்றையும் பெரும் வழியை பார். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் துணையாக இருப்பது உன் சாய் மற்றும் உன் தாய் தகப்பன். இவர்கள் மட்டுமே தான். மற்றபடி வேறு யாரையும் நம்பாது. யாருமே உனக்கு நல்லது நினைப்பது கிடையாது. எல்லோரும் நீ எப்பொழுது கீழே போவாய் என்று பார்க்கிறார்கள். யாரையும் எப்பொழுதும் எதையும் நினைத்து பயந்து கலங்கி நிற்காது. நல்லது நடக்கும். எல்லாமே உனக்கு சுகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். எப்பொழுதும் எந்நாளும் உனக்கு இந்த சாய் உண்டு என்ற நம்பிக்கையில் இரு. உனக்கு அவசரத்தில் உதவி செய்யவில்லை என்பதற்காக சாய் உன்னை எல்லா நேரமும் கஷ்டப்படுத்துகிறேன் என்று நினைக்காது. சாய் அவ்வளவு கொடூரமானவன் கிடையாது. கோபம் வந்தால் தண்டிப்பேன். அதுவும் என்னுடைய அமைதியின்படியே. அதுவே என்னுடைய பிள்ளைக்கு யாராவது துரோகம் செய்தால்தான் அதிகமாக கோபப்படுவேன். நீ நல்ல பிள்ளை, உனக்கு நல்லதே நடக்கும். இனி வரும் காலம் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.